தமிழ்நாட்டில் என்னதாங்க நடக்குது? மக்கள் எதிர்பார்த்த மாதிரியே நிறைய திருப்பங்கள் வந்துட்டே இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு திருப்பமாக பெண் பிள்ளைகளுக்கான ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை நம்ம சிஎம் விஜய் அண்ணா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 700க்கு மேலே மக்களுக்கு இடையூறாக இருந்த டாஸ்மாக் கடைகளை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய வெற்றின்னு தான் சொல்லலாம். மக்கள் மனசுக்குள்ளாடி ஏன் மொத்தமாக டாஸ்மாக் கடையை ஏன் க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எண்ணங்கள் இருக்கும். நிறைய விமர்சனங்கள் மாறி மாறி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டாஸ்மாக் கடையை மொத்தமாக க்ளோஸ் பண்ணால் அதுக்கு அடுத்து வர விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். அதை பொருட்படுத்தி தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நம்ம தமிழக முதல்வர் நமக்கு முதல் முறையாக கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம எல்லாரும் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நல்ல ஒரு திட்டம். இது ரெண்டுமே சூப்பர் திட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை கொடுத்த நம்ம சிஎம் விஜய் அண்ணாவுக்கு ஒரு சிறந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக அவரை வாழ்த்தாமல் இருக்காதீங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் தான். தமிழ்நாட்டில் என்னதாங்க நடக்குது? மக்கள் எதிர்பார்த்த மாதிரியே நிறைய திருப்பங்கள் வந்துட்டே இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு திருப்பமாக பெண் பிள்ளைகளுக்கான ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை நம்ம சிஎம் விஜய் அண்ணா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 700க்கு மேலே மக்களுக்கு இடையூறாக இருந்த டாஸ்மாக் கடைகளை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய வெற்றின்னு தான் சொல்லலாம். மக்கள் மனசுக்குள்ளாடி ஏன் மொத்தமாக டாஸ்மாக் கடையை ஏன் க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எண்ணங்கள் இருக்கும். நிறைய விமர்சனங்கள் மாறி மாறி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டாஸ்மாக் கடையை மொத்தமாக க்ளோஸ் பண்ணால் அதுக்கு அடுத்து வர விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். அதை பொருட்படுத்தி தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நம்ம தமிழக முதல்வர் நமக்கு முதல் முறையாக கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம எல்லாரும் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நல்ல ஒரு திட்டம். இது ரெண்டுமே சூப்பர் திட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை கொடுத்த நம்ம சிஎம் விஜய் அண்ணாவுக்கு ஒரு சிறந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக அவரை வாழ்த்தாமல் இருக்காதீங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் தான்.